மதுரைனாலே மல்லிகைப்பூவும் ஜிகிருதண்டாவும் உங்களுக்கு ஞாபகம் வருதா? அப்போ இன்னும் நீங்க மதுரைய முழுசா தெரிஞ்சுக்கல. அகிலத்தையே ஆளும் அந்த ஈசனையே அழகால வெக்கப்பட வச்ச வீர பெண்ணரசியோட கதை. தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்த அண்ணன் அழகர் கோபிச்சுக்கிட்டு வைகையில இறங்கிய வரலாறு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதைப்பயணி. இன்னைக்கு நம்ம மதுரையை ஆளும் நம்ம மீனாட்சி அம்மனோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் மதுரையை ஆட்சி செஞ்ச மலையத்வஜ பாண்டியன் காஞ்சனாமாலை தம்பதியருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. அதனால் அந்த மன்னன் புத்திர காமிஷ்டி யாகம் நடத்துகிறாரு. அந்த யாக குண்டல நெருப்பில் இருந்து 3 தனங்களோடு, அதாவது 3 மார்பகங்களோடு ஒரு 3 வயது பெண் குழந்தை தோன்றுது. அதை பார்த்து மன்னன் அதிர்ந்து போறாரு. அப்போ ஒரு அசரீரி ஒலிக்குது. மன்னா, கவலை வேண்டாம், இவளை ஒரு வீர மங்கையாக வளர்த்து வா. இவள் தன் கணவனை பார்க்கும்போது 3வது தனம் மறையும் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி மறைஞ்சிருது. மீன்களை போல கண் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு மீனாட்சின்னு பெயர் சூட்டுறாங்க. வாழ்வீச்சு, வில்வித்தை என அனைத்து கலைகளையும் கற்று சிறந்தவளாக வளர்கிறாள் மீனாட்சி. தந்தை மலையத்வஜனோட மறைவுக்கு பின்னாடி அரியணையில் அமர்கிறாள் மீனாட்சி. ஆண்டான் நாடாள வேண்டும் என்ற இலக்கணத்தை உடைத்து பாண்டிய தேசத்தின் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்கிறாள் மீனாட்சி. அன்று உலகம் ஒரு உண்மையை உணர்ந்தது. மதுரையை ஆளும் ஒரே பெண்ணரசி எங்க அம்மா மதுரை மீனாட்சி என்று அகிலமே போற்றும்படி இருந்தது அவளுடைய ஆட்சி. உலகத்தோட 8 திசைக்கும் படையெடுத்து சென்று அனைவரையும் வெல்கிறாள் அந்த மதுரை மீனாட்சி. இறுதியாக கைலாய மலையின் மீது படையெடுத்து அந்த சிவபெருமானோட பூதக்கணங்களை துவம்சம் செய்கிறாள். படைகள் தோற்பதை பார்த்து அந்த சிவபெருமான் நேரடியா போர்க்களத்திற்கு வராரு. 8 திசைகளையும் தன் வீரத்தால் வென்றவள் அந்த கைலாய நாதனை கண்ட மறுகணம் நாணத்தில் தனை குனிகிறாள். அசரீரி வாக்குப்படி அவளது 3வது தனம் மறைந்தது. ஆம், வீரம் காதலிடம் தோற்றது. அதுதான் அன்னை மீனாட்சியின் பிறவி ரகசியம். வந்திருப்பது தன் நாதன் ஈசன் என்பதை உணர்கிறாள் மதுரை மீனாட்சி. சிவபெருமான் மீனாட்சியிடம் தோற்று கொண்டதாக ஒப்புக்கொள்றாரு. மதுரையில அவளை கரம் பிடிப்பதாகவும் வாக்குறுதி கொடுக்கிறாரு. சித்திர மாதம் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் மதுரையில தடபுடலா நடந்துட்டு இருக்கு. தங்க மீனாட்சியை தாரை வார்த்து கொடுப்பதற்காக அண்ணன் திருப்பால் கடல் நாதன் கள்ளழகர் வேடமிட்டு அழகர் மலையில் இருந்து மதுரைக்கு புறப்படுறாரு. வழியில பல தாமதங்கள் ஏற்படுது. கல்யாண முகூர்த்த நேரம் நெருங்க போறதுனால வேற வழி இல்லாம மதுரையில் இருந்த கூடல் அழகர் பெருமாள் தன் தங்கிய ஈசனுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறாரு. மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. வைகை ஆற்றுக்கரைக்கு வந்த அண்ணன் அழகருக்கு தங்கையோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு செய்தி கிடைக்குது. தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு அண்ணா அழகருக்கு வந்த கோபம் இருக்கே, அந்த கோபத்துல வைகை ஆத்துல இறங்கி தான் கொண்டு வந்த சீர்வரிசைகள் எல்லாம் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க பயன்படுத்திக்கிட்டு மதுரைக்குள்ளேயே வரமாட்டேன்னு அப்படியே அழகர் மலைக்கு திரும்பி போயிட்டாரு. இதுதான் உலகமே வியந்து பார்க்கும் மதுரை சித்திரை திருவிழாவோட உண்மையான வரலாறு. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.